கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது சார்? கன்னிராசியில் திக்பலம் கொண்ட சனி பகவான் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் பண வரவுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு. பொருளாதாரங்கிறது இவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவ்வளோ ஒன்றும் டஃப்பாக இருக்காது. கம்பேரிட்டிவ்லி பல மாதங்கள் பழைய மாதங்களெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி மாதங்கள் அமைகிறது ரொம்ப அரிது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதம் க்ரீனாக இருக்கும். அதனால் ஃபண்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நல்லாயிருக்கும். அதுவும் இவங்களுடைய மைண்ட் எப்படின்னா அடுத்தவங்கள ஒட்டி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அடுத்தவங்களை அதுக்கேற்றவங்க டியூன் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னும் நல்லா டியூன் பண்ணிவிடுவாங்க. இப்போ அதனால் என்ன ஆகுது, இங்கே ஸ்திரத்தன்மையில் இருக்கக்கூடிய நம்ம சனி பகவான் பார்வையை கொடுத்துட்டுருக்கார். அவர் நல்லா உட்காந்து திக்பலத்தில் உட்காந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறாருன்னு மறக்க முடியாது. அப்போ 4ஆம் ஸ்தானத்தில் பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா மண் மனை வாகனங்கள் போன்றவற்றிலே ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் ஒரு எண்ணம் வரும். இதுக்கு காசு ஒன்றும் இல்லை, இந்த காசு தான் இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார். சுக்கிர பகவான் கொஞ்சம் அவசரப்படாத அப்படின்னு வார்த்தையை விடுவார். 2ஆம் இடத்துக்குரியவர் 6ல் போய் உட்கார்றார். அவர் கொஞ்சம் சொல்லுவார், இருந்தாலும் அதை ஒய்ஃப் சொல்லுவாங்கன்னு வச்சுப்போமே, ஆனால் சொன்னதை கேட்காம ஏதாவது செய்யணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இங்கே க்ரியேட் பண்ணோம். இந்த மாதம் கொஞ்சம் கேட்கணுமா வேணாமான்னு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிட்டு செஞ்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அடி வாங்குறதும் திட்டு வாங்குறதும் எல்லாம் இருக்கமில்ல, பின்னாடி சினாரியோலாம் அதை முதலே பார்த்துக்கணும். ஒரு கண்ணு முன்னாடி ஒரு ஓட்டிட்டு வேணும் வேணாம், நல்லது செஞ்சால் நல்லது தான் இருக்கும் இல்லையா? அதனால் நல்லது மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லது செஞ்சிடணும். அன்னப்புறவை கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கணும். அப்படி பண்ணிட்டானே சரி. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சுட்டு காசு மிச்சம் வச்சுக்காமல் இப்படி செலவு பண்ணியா அப்படின்னு ஒரு திட்டு இல்லைன்னா அதையும் பார்த்துக்கணும். அதனால் வந்த காசை கொஞ்சம் சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். முதலீட்டுகளில் கொஞ்சம் மைண்ட் வைக்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, ஏன்னா சனி எப்போவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் விரும்புவார். அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் மைண்டை வச்சுட்டு அழகாக ப்ரொசீட் பண்ணாங்கன்னா இந்த காசு எறும்பு மாதிரி சேர்த்து வச்சுக்கிறது, ரெய்னி டேஸ் சேர்க்கறது அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாயும் 6ஆம் இடத்துல தான் உட்கார போகிறார். முயற்சிக்குரியவர், 8ஆம் இடத்துக்குரியவர், எதிர்பாராத பண வரவு அப்படின்னு பேர். இதுவும் அங்கே தான் உட்கார போகுது. அப்போ காசு டெஃபினட்டாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. காவந்து பண்ணி வச்சுக்கணும். வீண் செலவு வேண்டாம், தண்ட செலவு வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சரியாக போச்சு.